அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். ஃபர்ஸ்ட் ஷோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய ஃபர்ஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில கொலைச்சேவல் திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். காதலித்து வாழ ஆசைப்படுபவர்களை கொடூரமாக கொலை செய்யும் பிற்போக்கு சக்திகளின் வெறிச்செயல் பற்றிய ஒரு கதை. திருவண்ணாமலை அருகே உள்ள ஒரு அழகான கிராமத்தைச் சேர்ந்தவர் கலையரசன். அவர் தீபாவை காதலித்து திருமணம் செய்து கொள்கிறார். வெளியூரில் வாழ்க்கை மகிழ்ச்சியாக போய்க் கொண்டிருக்கும் போது ஊருக்கு திரும்புகிறார். மனைவி மாசமாக இருப்பதால் குலதெய்வத்துக்கு சென்று படையல் போட வேண்டும் என்று குடும்பம் விரும்புகிறது. குடும்பத்தினர்கள் ஒரு டிராக்டர் ட்ரக்கிலும் கலையரசனும் அவரது மனைவி தீபாவும் டூ வீலரில் காட்டுக்குள் இருக்கும் குலதெய்வம் நிறைசூலி அம்மன் இடத்துக்கு செல்கிறார்கள். அடர்ந்த அந்த காட்டுக்குள் இருக்கும் அந்த இடம் முன்பு வந்தது போலவே கதாநாயகி தீபாவுக்கு உணர்த்துகிறது. அதனால் அவருக்குள் பதட்டமும் பயமும் வருகிறது. தீபாவுக்கு தைரியம் கொடுக்கிறார் கலையரசன். மகிழ்ச்சியாக படையல் பூஜை என்று வணங்கி மகிழ்கிறார்கள். டிராக்டர் ட்ரக்கில் வந்தவர்கள் முதலில் செல்கிறார்கள். நாயகன் கலையரசனும் அவரது மனைவியும் செல்ல முற்படும் போது பெரும் தாக்குதலுக்கு ஆளாகிறார்கள். சாதி வெறியுடன் தாக்குகின்ற அந்த கும்பலின் தாக்குதலில் இருந்து இவர்கள் தப்பித்தார்களா? குழந்தை நல்லபடியாக பிறந்ததா? நிறைசூலி அம்மன் அவர்களுக்கு உதவினாரா? உட்பட பல கேள்விகளுக்கு மீதி படம் பதில் சொல்கிறது. அம்மா மீது அன்பு, அம்மா என்று அழைத்து கதாநாயகியுடன் பேசி காதல், மனைவி மீது அக்கறை, குடும்பத்தினர் மீது பாசம், நண்பர்களுடன் கலட்டா என ஒரு இயல்பான கதாபாத்திரத்தில் நடித்து மனதில் நிற்கிறார் கலையரசன். கிடைத்த கதாபாத்திரத்திற்கு தன்னை முழுமையாக ஒப்படைத்து நடித்திருக்கிறார். கதாநாயகியாக தீபா பாலு நடித்திருக்கிறார். அழகான குடும்ப பெண்ணாக தாயின் மீது பெரும் பாசம் கொண்ட ஒரு இளைஞனை பார்க்க வேண்டும் என்று விரும்பி அவனையே காதலித்து கல்யாணம் செய்து கொள்கிறார். கர்ப்பிணியாக வருகின்ற போது அவர் மீதும் அவரது பாத்திரத்தின் மீதும் அன்பு செலுத்துகின்ற அளவுக்கு அவருடைய முதிர்ச்சியான நடிப்பு அமைந்திருக்கிறது. படம் முழுக்க ஒரு புதுமுகம் என்றே தெரியாத அளவுக்கு அவருடைய நடிப்பு அந்த பாத்திரத்தோடு ஒன்றி போயிருக்கிறது. வில்லன் கூட்டத்திடம் அடி உதை வாங்குகின்ற காட்சிகளில் கண்கலங்க வைக்கும் நடிப்பையும் கொடுத்திருக்கிறார். கலையரசனின் நண்பனாக பாலசரவணன் நடித்திருக்கிறார். அவர் வருகின்ற இடங்களிலெல்லாம் சிரிப்பு மழை. வில்லனாக நடித்திருக்கின்ற கஜராஜுக்கு வசனம் இல்லை. ஆனால் சாதி வெறியுடன் இருக்கின்ற பழிவாங்க துடிக்கின்ற மனிதரின் முகத்தை பிரதிபலித்திருக்கிறார். அவரது மகனாக வருகின்ற சிறுவன் பெரிய மருமகனாக வருபவர், அவனுடைய கூட்டாளிகள், நாயகனின் பெரியம்மா, அக்கால், அகால் கணவன், தாத்தா, பாட்டி என படத்தில் வருகின்ற ஒவ்வொரு கதாபாத்திரமும் மனதில் நிற்கும் அளவுக்கு தங்களது சிறப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த படத்திற்கு PG முத்தையா ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். ஒரு குடும்பம் கிராமத்திலிருந்து புறப்பட்டு வனத்தில் உள்ள ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு செல்கின்ற காட்சிகள் மூலம் படத்தை விவரிக்கிறார். வசனத்தை விட காட்சிகள் உயிரோட்டமாக இருக்கிறது. வனப்பகுதியில் இருக்கின்ற காட்சிகளில் எல்லாம் நமக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துகிறார். பல காட்சிகளை உயரே இருந்து எடுத்து அழகாக காட்டியிருக்கிறார். ஒவ்வொரு பிரேமும் ஓவியத்தை பார்ப்பது போல அவ்வளவு அழகாக இருக்கிறது. கிளைமாக்ஸ் காட்சியில் சாதி வரி எந்த அளவுக்கு கொடூரமானது என்பதை பதற்றத்தோடு பதிய வைக்கிறார். காட்சிகள் ஒவ்வொன்றும் இயல்பாக, அதை கெடுக்காமல் பரபரப்பு என்று ஓடுகின்ற படத்தை மிக சரியாக அதன் நேர்கோட்டில் படத்தொகுப்பு செய்திருக்கிறார் எடிட்டர் அஜய் மனோஜ். இந்த படத்திற்கு சாந்தன் இசையமைத்திருக்கிறார். பாடல்களும் சரி, பின்னணி இசையும் சரி படத்தோடு ஒன்றி பயணிக்கிறது. காட்டுக்குள் நடக்கிற வன்முறை நிகழ்வை பதற்றத்துடன் பார்க்கின்ற உணர்வை ஏற்படுத்துகிறார். இந்த படத்தின் கதை எழுதி இயக்கியிருக்கிறார் VR துதிவாணன். சாதிகளை கடந்து அன்பை நேசிக்கும் உள்ளங்களை சாதி வெறியர்கள் சொந்த மகள் என்று கூட பார்க்காமல் எப்படி கொலைவெறி தாக்குதல் நடத்துகிறார்கள், திசு என்று கூட பார்க்காமல் சாதி வரி அவர்களை எப்படி மூளைச்சலவை செய்து பழிவாங்குகிறது. இரக்கமற்ற மனிதனாகவும் நடந்து கொள்ளும் அந்த சாதி வெறியை மிக ஆழமாகவும் நுட்பமாகவும் பதிவு செய்திருக்கிறார் இயக்குனர். உயிர்கள் மீது அவர்கள் அன்பில்லாமல் நடந்து கொள்கிற
காணுகின்ற இரக்கமற்ற முட்டாள்தனத்தையும் சரியாக காட்சிப்படுத்தி அதை இயல்பான படமாக கொடுத்திருக்கிறார். கோவிலுக்கு போனால் குலதெய்வத்தை வணங்கினால் குழந்தை நன்றாக பிறக்கும் என்கிற நம்பிக்கையெல்லாம் பொய். கொடூரமான மனம் படைத்தவர்கள் முன்னால் அதற்கெல்லாம் இடமே இல்லை என்பதை கோவில் இடத்திலேயே வைத்து மூர்க்கமாக தாக்குகின்ற காட்சிகள் மூலம் நம்மை விழிப்படைய வைக்கிறார் இயக்குனர். சாதி வெறியர்களின் மனம் மாறாத வரை இத்தகைய தாக்குதல்கள் நடந்து கொண்டுதான் இருக்கும் என்கிற உணர்வையும் ஏற்படுத்துகிறார். நடிகர்களிடம் வேலை வாங்கிய விதம், படமாக்கிய விதம் என படம் முழுக்க அவருடைய அபாரமான உழைப்பு தெரிகிறது. இந்த படத்தை பார்க்கின்ற போது ஒரு நிஜ வாழ்க்கையை பார்க்கின்ற ஒரு நல்ல அனுபவமாக இருக்கிறது. மேலும் பாவம் செய்யக்கூடாது என்கின்ற உணர்வையும் நமக்குள் ஏற்படுத்துகிறார். என்ன நேயர்களே, கொலைச்சேவல் திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை தெரிந்து கொண்டீர்களா? சரி, தமிழ் வலைக்காட்சியை தொடர்ந்து பாருங்கள். தமிழ் வலைக்காட்சியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தமிழ் வலைக்காட்சியின் புதிய அப்டேட்டுகள் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வர அருகில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் அமுக்குங்க. கலை இலக்கியம் யாவும் மக்களுக்கே.